உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். என்ன உத்தரவுன்னா, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய விவசாய கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி என்பதுதான் அந்த உத்தரவு. ஏற்கனவே தாவேக ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் முதல் கையெழுத்தாக போட்டது 3 முக்கியமான வாக்குறுதிகள். குறிப்பாக சிங்கப்பன் அதிரடிப்படை, பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய, இன்னொன்று போதைப் பொருள் தடுப்பதற்கு சிறப்பு படை, இன்னொன்று 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற அறிவிப்பு. இப்ப 4வது வாக்குறுதியாக விவசாய கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பையும் அவர் கொடுத்து தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதியில 4 வாக்குறுதியை காப்பாத்திட்டாரு அப்படின்னு தாவேகா கட்சிக்காரங்களாம் தேர்தல் வாக்குறுதியில விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை தாவேகா கொடுத்துருந்துச்சு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்றைக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி என்கிற உத்தரவை தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளின் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதாவது கூட்டுறவு வங்கியில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்றிருந்தா, அது குறு விவசாயிகளாக இருந்தா 50,000 வரை தள்ளுபடி. 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு விவசாயிகளின் கடன் 50 விழுக்காடு தள்ளுபடி. அதாவது சிறு விவசாயம் இருந்தா 50,000 வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி, 25,000 தள்ளுபடி. 50,000 60,000 வரை பெற்ற குறு விவசாயிகளுக்கு 40,000 தள்ளுபடி. 50,000 60,000 வரை பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 20,000 தள்ளுபடி. 60,000 70,000 பெற்ற குறு விவசாயிகளுக்கு 30,000 தள்ளுபடி. 60,000 70,000 பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 15,000 தள்ளுபடி. 70,000 80,000 பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 20,000 தள்ளுபடி. 70,000 80,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 10,000 தள்ளுபடி. 80,000 90,000 பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 தள்ளுபடி. 80,000 90,000 பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 5,000 தள்ளுபடி. 90,000 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 தள்ளுபடி. 90,000 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 5,000 தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேல் பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு 5,000 தள்ளுபடி. 1 லட்சம் ரூபாய்க்கு பயிர்க்கடன் பெற்றவங்களுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி. 95,000 ரூபாய் விவசாயி கட்டணும். 95,000 ரூபாயை கட்ட தெரிஞ்ச விவசாயிக்கு 5,000 வாவாயை கட்ட தெரியாதா அப்படின்னு விவசாயிகள் நாளிலிருந்து கேட்பாங்க. அதாவது நான் கேட்டது அப்படின்னு கௌதம் வாசுதேவன் சொல்லுவார்ல, நான் கேட்டது ஆனால் அவங்க கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதிகளை ஐயா சொன்னது யார்? தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற அந்த பகுதியில் பொருள், அறம்பொருள், இன்மன் பிரிச்சாங்களா, அதில் பொருள்ல விவசாய கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளின் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும். சார் சொன்னது 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வச்சிருந்தா முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி. சார் சொன்னது இது. ஆனா சார் செஞ்சது என்னன்னா, கூட்டுறவு வங்கியில் வாங்கிய 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அது என்ன 50,000 வரை மேல நீங்க என்ன சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில? விவசாயிகளுடைய விவசாய கடன் 5 ஏக்கருக்கு கீழே இருந்தா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஆனா இங்க 50,000 வச்சிருந்தா குறுக்கு தள்ளுபடி, 50,000 வாங்கியிருந்தா சிறுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி, 50,000 60,000 வாங்கியிருந்தா குறுக்கு 40,000 தள்ளுபடி. அது என்ன குறு சிறு? 2.5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வச்சிருந்தா அவங்களுக்கு பேரு குறு விவசாயி. 2.5 5 ஏக்கருக்கு வரைக்கும் நிலம் வச்சிருந்தா அவங்க பேரு சிறு விவசாயி. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2.5 ஏக்கருக்கு நிலம் வைத்திருக்கிற அந்த குறு விவசாயிகளுக்கு 50,000 வரைக்கும் வாங்கியிருந்தா முழுமையாக தள்ளுபடி பண்ணிடுவேன். சிறு விவசாயி 2.5 5 ஏக்கர் வச்சுக்க சிறு விவசாயிகளுக்கு 50,000 வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி, அதாவது 25,000 ரூபாய் தள்ளுபடி இருக்காரு. இதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவே இல்லை. தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு ரெண்டையும் ஒன்னா அடக்கி 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வைத்திருக்கிற அனைவருடைய பயிர்க்கடனும் கூட்டுறவு வங்கி கடனும் விவசாய கடனும் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். இவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை முழுமையா தள்ளுபடி பண்ணணும். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதல்ல சொன்னது போல 50,000 60,000 வாங்கியிருந்தா குறு விவசாயி, யார் அவரு? குறு விவசாயி 2.5 ஏக்கர் வச்சுக்காரு, அவருக்கு 40,000 தள்ளுபடி, இவர் 20,000 கட்டணுமா? நீங்க ஆனா தேர்தல் வாக்குறுதி அப்படி சொல்லலையே. தேர்தல் வாக்குறுதி இது முழுமையாக தான் தள்ளுபடி சொல்லியிருக்கீங்க. அடுத்தால
50,000 60,000 வாங்கியிருந்த சிறு விவசாயிகளுக்கு 20,000 தள்ளுபடி. 60,000 வாங்கிருன்னு வச்சுக்கோ, இவருடைய கணக்கு அடிப்படையில் 20,000 தள்ளுபடி பண்ணுவார், 40,000 அவர் கட்டணும். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் அவர் கொடுத்த 5 ஏக்கருக்கு உள்ள அது சிறு அளவு தான் வராப்புல. அப்புறம் 60,000 70,000 வாங்கின குறு விவசாயி, அவர் யார்? குறுனா 2.5 ஏக்கர், அதுக்கு 30,000 தள்ளுபடி பண்றாப்புல, 40,000 கட்ட சொல்றாப்புல. ஆனா அந்த தேர்தல் வாக்குறுதியில மொத்தமா தள்ளுபடி. அப்புறம் 70,000 80,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயி, ஐ மீன் 5 ஏக்கருக்கு உள்ள வச்சிருக்கிற எந்த விதமான அரசியல், அவருக்கு 20,000 தள்ளுபடின்றாப்புல. அப்ப 80,000 வாங்கியிருந்தா 60,000 அவர் கட்டணும். ஆனா தேர்தல் வாக்குறுதியில முழுமையா தள்ளுபடி. திருப்பி 70,000 80,000 வாங்கியிருந்த சிறு விவசாயி 10,000 தள்ளுபடியா. 80,000 வாங்கியிருந்தா 10,000 தள்ளுபடி பண்ணுவேன், 70,000 முழுமையா தள்ளுபடி மொத்தத்துல. அப்போ 5 ஏக்கர் கட்சி எல்லாருக்கும் தள்ளுபடி சொல்லிட்டு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, சிறு எந்த விதமான தயவு தாட்சணியம் இல்லாம, எந்த விதமான அரசியல் பணமும் இல்லாம உடைத்து விவசாய கடன் தள்ளுபடினா, விவசாயி 1 லட்சம் வாங்கினாங்க, 1.5 லட்சம் வாங்கினாங்க, 2017 காலகட்டத்துல விவசாயத்தன வாங்கினாங்க. இதே போல தமிழ்நாட்டுல விவசாயத்துக்கு வீடு கட்டினாரா? திமுக விவசாயத்துக்கு வாங்கியது கல்லூரி கட்டினாரா? திமுகவோட ஆட்சி வாங்கி காலேஜ் கட்டினாரா? பள்ளிக்கூடம் கட்டினாரா? திமுக ஹாஸ்பிடல் கட்டினாரா? விவசாயத்துக்கு வாங்கி விவசாயம் பண்ணிருக்காங்க. விவசாயம் பண்ணதால தான் விவசாயம் 2017 காலகட்டத்துல எத்தனை லட்சம் கடன் வாங்குனாங்க அதிமுக ஆளுங்க. விவசாய கடன் 5 ஏக்கர் திமுக கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. கொஞ்சம் 20 மனசாட்சி எம்எல்ஏக்கள் தான் வந்து தேவைப்படுது. மொத்தமா அந்த பொய் வாக்குறுதி கொடுத்து அதிமுக பெரும்பான்மையை நிரூபிக்க தடுமாறி கொண்டிருக்கிறது. எங்க ஊர்ல வந்து மரணம் அடைஞ்சாங்க, விக்க வேண்டிய கட்டாயம் இருக்காரு. பணம் வைப்பாங்க. அன்றைக்கு திராவிட கிலோ 10 பேச்சு எடுபட்டு வந்துச்சு. திமுக அதிமுக பக்கத்துல ஒரு 25 கிலோ இனிமேல் வந்து எடப்பாடி பழனிசாமி சரியா சொல்ல மாட்டாரு, பிஜேபி கட்டுப்பாட்டுல போயிடுவாரு. அதனால நீங்க எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லி இருந்தா, விலைக்கு பேசி இருந்தா அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கிலோ 10 முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் போய் ஒரு கோரிக்கை உள்ள விவசாயி தள்ளுபடி ஒரு 20 ஏக்கருக்கு மேல 50 எம்எல்ஏ அதிமுக வந்து பேசி கண்டிஷன் வாங்கி முடிஞ்சதா நம்ம ஆட்சியை பிடிச்சிரலாம். கண்டிஷன் பேச ஒண்ணும் போடலையே, நிபந்தனைகள் உட்பட்டதும் போடலையே. மொத்தமா விவசாயிகளுடைய வாழ்க்கை பறித்து ஏமாற்றி அப்படி பேசுவது என்பது அது ரொம்ப தப்பா வச்சிரும். நம்ம மேல கடுமையான விமர்சனம் வந்துரும். 25 வருஷம் எதிர்க்கட்சியா கூட இல்லாம இப்பதான் எதிர்க்கட்சியா வந்திருக்கோம். எதிர்க்கட்சியா வந்த நாம நாளைக்கு ஆளுங்கட்சியா கூட வரலாம். ஆனா இப்படி பண்ணோம்னா அது தமிழ்நாட்டுல ஒரு கரும்புடியா மாறிடும். நம்ம மேல அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது. எம்எல்ஏக்களை விலைபேசி வாங்கினாங்கிற குற்றச்சாட்டு நமக்கு வேண்டாம், அந்த அவப்பே நமக்கு வேண்டாம்னு சொல்லி செலவுக்கு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்து போயிருக்காரு. என்ன ஆஃபர் கேட்போம் சார், உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தரோம் சார், உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃபர் இருக்கு, பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தரோம். என்ன சார் ஆஃபர்? உங்களுக்கு வந்து கேஸ் கவர் சார், அது வந்து ஃப்ரீயா கொடுக்கும் சார். ஏன்னா 1,50,000 கொடுத்து ஐபோன் ப்ரோ மேக்ஸ் வாங்குறவனுக்கு ஒரு கேஸ் கவர் 1,500 கொடுத்து வாங்க தெரியாதா? அந்த 1,500 ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்கிராட்ச் கார்டு போட்டுரும். ஏன்னா செல்போன் வாங்கின எனக்கு ஸ்கிராட்ச் கார்டு வாங்கி தெரியாதா? அது மாதிரி 95,000 ரூபாய் கட்ட தெரிஞ்ச ஒரு விவசாயிக்கு 5,000 ரூபாய் கட்ட தெரியாது. நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன, கொடுத்து நிறைவேற்றி இருப்பது என்ன? இதுக்கு பேரு தான் தூய சக்தி ஆட்சியா? தீய சக்தி ஆட்சியில சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல, சொன்னதை காப்பாத்தல, 1,000 ரூபான்னு சொல்லிட்டு 1,30,00,000 பேர் தான் 1,000 ரூபாய் கொடுத்தாங்க. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல, கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணல, மகளிர் சுய உதவிகளுக்கு கடன்களை தள்ளுபடி பண்ணல, மாணவர் கடனை தள்ளுபடி பண்ணல, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல, அப்படிங்கிறத எல்லோரும் பேசணும். அப்ப அது தீய ஆட்சி. ஏன்னா சொன்னதை காப்பாத்தல, சொன்னதை நிறைவேற்றல, சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு, நாங்க சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பொதுவா இதுவரைக்கும் இருந்த அரசுகளுடைய இந்த அரசு திட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பக்கத்தை பார்க்கும்போது இது உங்களுக்கு பொருந்தாது, இது உங்களுக்கு பொருந்தாது. இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் நீங்க கிட்னி மாற்று அறிவிச்சு அது பொருந்தாது, லிவர் அது பொருந்தாது, ஹார்ட் அது பொருந்தாது. அப்புறம் எதுக்கு தான் பொருந்தும், எதுக்காவது பொருந்தும், பொருந்திட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இப்போ இங்கேயும் பொருந்தாது பொருந்தாது பொருந்தாதுன்றாங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இது ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. இதுலயும் 1/5/2025 இருந்து 28/2/2026 வரைக்கும், அதாவது போன 2025 மே மாசத்துல இருந்து இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏப்ரல் மாசம் 2025 கடன் வாங்கியிருக்கேன், பொருந்தாது. மே
அதாவது மே எதுன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் 30ஆம் தேதி வாங்கினேன் நான் கடன், பொருந்துமா பொருந்தாதா? பிப்ரவரி முடிஞ்சு இந்த மார்ச் 1ஆம் தேதி கடன் வாங்கியிருக்கேன், பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தாது. விவசாய கடன் தள்ளுபடினா கடந்த ஆட்சி காலத்தில் வாங்கின எல்லா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அங்கே டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அங்கே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலையே, இங்கே மட்டும் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பெயர் எப்படி ஒரு தூய ஆட்சி? ஒருத்தர் கூவி கூவி கத்திக்கிட்டு இருந்தார், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுவேன், ஆனால் இனி விவசாயி கடன் வாங்காத முடியாத அளவுக்கான ஆட்சியை கொடுப்பனார். நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், நாங்கள் 5 ஏக்கருக்கு உள்ள தள்ளுபடி பண்ணுவோம், 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50 தள்ளுபடி பண்ணுவோம். சூப்பர் பிரதர், உங்களுக்கு போடுறோம் ஓட்டை அப்படின்ட்டு போட்டாங்க. இவர் விவசாயி கடன் வாங்கின, ஒரு நாட்டில் ஒரு விவசாயி கடன் வாங்குறான் என்றால் அந்த நாடு வாழாது வளராது. ஒரு நாட்டில் விவசாயி சாகிறான் என்றால் அந்த நாடு பட்டினியால் சாக போகிறது அர்த்தம்னு பேசிக்கிட்டு இருந்தார். யார்? எங்கள் அண்ணன். இங்கிட்டு விஜய்னா விவசாயத்தை பற்றி பேசலை, ஏன்னா எனக்கு விவசாயமே தெரியாது. விவசாயம் தெரிஞ்சதானே பேச முடியும், விவசாயம் தெரியல பிரச்சனை. ஆனால் விவசாயியோட வழி தெரியும், விவசாயம் செய்ய தெரியாது. விவசாயம் ஒன்றுமே கிடையாது, போட்டால் முளைக்கும், தண்ணி ஊற்றினா முளைக்கும், அவ்வளோதான் விவசாயம். ஆனால் அதுவே எனக்கு தெரியாது. வீட்டில் நான் மணி பிளான்ட் கூட நட்டது கிடையாது, ஆனால் எனக்கு விவசாயியோட வழி தெரியும்னாரு. விவசாயியோட வழி தெரிஞ்சிருந்தா இப்படி நீங்கள் யாராவது ஒரு அடிப்படை மனசாட்சி உள்ள, விவசாயிகளுடைய வழி தெரிஞ்ச, விவசாயிகளுடைய வேதனை தெரிஞ்ச, விவசாயிகளுடைய துன்பங்கள் துயரங்கள் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இப்படி கடனை தள்ளுபடி பண்ண யாராவது சொல்லுவாங்களா? கடன்